இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 24 புகழ். குறள் எண் 232. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். அதாவது என்ன அருமையாக சொல்லியிருக்கா பாருங்க. அந்த மெல்லினராகம் மெல்லினரா உரை, அந்த உரைப்பாரிலேயே சொல்லி அதிலே இறப்பாருக்கு அப்படின்னா வறியவருக்கு, இறப்பவர்களுக்கு அப்படின்னா இறப்பு கிடையாது, வல்லினம் கிடையாது, மெல்லினரா. அதாவது நம்மள்கிட்ட பிச்சை கேட்பது போல் இறப்பவர்களுக்கு. அதான் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலகத்தில் பெருமையாக சொல்லுபவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்களுக்கு ஈதலினை செய்வதனால் ஒருவருக்கு உண்டாகும் புகழேயாகும் என்கிறார். அதாவது இந்த ஈகையில் வறுமையினால் இறப்பாங்கல்ல, இறக்கிறதுனா நம்மள்கிட்ட கேட்குறது, பிச்சை கேட்குறது மாதிரி. அப்படி அவர்களுக்கு ஈகை செய்வதால் உண்டாகும் புகழ்தான் முதன்மையானது என்கிறார் தேவப்புலவர் திருவள்ளுவர். ஏன்னா ஒரு செல்வந்தர் இருக்கிறான் என்று வைத்து கொண்டால் அவன் நன்றாக தன்னுடைய செல்வத்தை எல்லாத்துக்கும் ஈயாமல் ஒரு வறியவருக்கு ஈய வேண்டும் என்பதை அப்படியே மறைமுகமாக அவன்தான் புகழோடு வாழ்வான் என்று மறைமுகமாக அற்புதமாக சொல்கிறார். உலகத்தவர் மிகவும் சிறப்பாக போற்றக்கூடியது யாதெனில் ஒருவன் இறப்பவர்களுக்கு உதவி செய்வான, ஈகை செய்வானே ஆனால் அவனைத்தான் உலகம் புகழும். அதான் முக்கியமானதுன்னு சொல்கிறாரு. மற்ற எல்லாத்தையும் விட ஒருத்தனை ஈகை செய்கிறான்னு வைங்க, அவனைத்தான் உலகம் புகழும். மேலும் மற்றவர்களிடமும் அவனுடைய ஈகைத்தன்மையை பற்றி எடுத்து உரைக்கும். அப்படி என்றால் எல்லாருமே இவனை புகழ ஆரம்பித்து விடுவார்கள். இவனுடைய ஈகத்தன்மையை புகழ ஆரம்பித்து விடுவார்கள். எல்லார்கிட்டும் பணம் இருக்குங்க, ஆனால் அதுக்கு மனம் வேணும், குணம் வேணும். அந்த மனமும் குணமும் இல்லாமல் இருந்தால் பணம் இருந்து என்ன செய்ய? இப்போ கோவிட் வந்திருக்கையில் பார்த்தோம்ல, அமெரிக்காவில் ஒருத்தன் மாடியிலேருந்து பணத்தை பூரா தூக்கி கீழே எரிஞ்சான். அவன் நண்பன்ட்டு சொல்லி எல்லோரும் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா அவனுடைய மனைவி இறந்து விட்டார், அவனுடைய மகன் இறந்து விட்டார், அவன் மட்டும் இருந்து என்ன செய்ய அப்படின்னு அவனும் இறந்து விட போகிறான் என்று அப்படி சொல்லி எல்லாத்தையும் பணத்தை பூரா என்னோட இருக்கிற பணம் பூரா தூக்கி எறிஞ்சான். மக்கள்லாம் பார்த்துக்கிருக்க. அதாவது வாழ்க்கை நீர்க்குமிழி போட்டுருக்க, இருக்கும் வரையும் நல்ல விதத்தை செய்யணும். அதுதான் மனிதன். அவன்தான் பெரிய மனிதன், நல்ல புகழோடு வாழக்கூடியவன். அதைத்தான் அவன் நல்லவன் கெட்டவன் என்பதை எப்போ உணரலாம்னா, அவன் இறப்பிற்கு பின், இந்த இடத்துல ரா சாவுக்கு பின், அவன் இறப்பிற்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் அதைத்தான் புகழைத்தான் அவர்கள் நல்லவன் என்று எல்லோரும் பேசுவார்கள். ஆகா, இவன் இறந்துட்டானே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எல்லாத்துக்கும் ஈகை செய்வானே என்று. அதே சமயத்தில் அந்த ஈகை செய்யாமல், புகழ் இல்லாமல், ஈகை மட்டும் இல்லை, மொத்தத்திலே புகழ் இல்லாமல் இருப்பவனை பார்த்து என்ன செய்வாங்கன்னா, இவன் போய் தொலைஞ்சான், நல்ல வேலைக்கு மோசமான இவன் போய் தொலைஞ்சானே அப்படின்னு அன்றைக்கி பேசுவாங்க. அன்றைய தினம் நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம், அதை பேசுவார்கள். அதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து இன்றைய புத்தகம் நான் வாசித்த புத்தகம் சிலப்பதிகாரம்ங்க. சிலப்பதிகாரம் ஒரு சின்ன குறிப்பு மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா சிலப்பதிகாரம் நீங்கள் இப்போ சினிமாவும் பார்த்திருப்பீர்கள், நம்ம ஸ்கூலில் படிக்கையிலேயும் சிலப்பதிகாரத்தை அற்புதமாக நடத்தக்கூடியவர்கள் நடத்தினால் சிலப்பதிகாரத்தை ரசித்து கேட்கலாம். இதற்கு உதாரணம் யாருன்னா, என்னை பொறுத்தவரை நான் அவற்றை படிக்கலை. எங்கள் நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர், செயலர், முனைவர், கலைமாமணி,
அதாவது இலக்கிய வேல் பட்டம் பெற்ற கு வணக்கத்திற்குரிய கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் பேசினார்னா அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் இருக்கும். அப்படியே மனனம் செஞ்சிருப்பார் அவருக்கு. அதனால் அப்படியே எடுத்து உரைப்பார். அதனால் சிலப்பதிகாரத்திற்கு ஒரு நடத்துபவர்களை பொறுத்து தான் சிலப்பதிகாரமே இருக்கிறது. அவ்வளவு அற்புதமான 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோவடிகள் எழுதியதுங்க. முதலிலே உலக மொழிகளில் எழுதிய தோன்றிய காப்பியம் என்று கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அற்புதமான நூல். அதாவது பாரதியார் சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் பாராட்டிட மாட்டாருங்க. திருவள்ளுவரை பாராட்டியிருக்காரு. அதுக்கடுத்து நெஞ்சையெல்லும் பாரதியார் பாட்டியிருக்கார் பாருங்க. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு அவர் பாடியிருக்காரு. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை படிக்கையிலே நம்மளுக்கு நெஞ்செல்லாம் அள்ளும் அப்படின்னு சொல்கிறார். பாரதியார் சொன்னார்னா அவ்வளவு சர்வசாதாரணமாக சொல்ல மாட்டார். 3 காண்டங்களும் சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்களும் 30 காதைகளும் உண்டு. அதில் புகார் காண்டத்தில் 10 காதைகள், மதுரை காண்டத்தில் 13 காதைகள், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள். அப்போ 10, 23, 30 காதைகளை அடங்கியதாங்க அந்த சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரம் 2 பேரும் நன்றாகத்தாங்க இருந்தாங்க. அது நன்றாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த கதையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காவியங்க இது. அதாவது முதலில் அவங்க திருமணம் செஞ்ச உடனே அவள் பூம்புகாரை சேர்ந்தவன் நம்ம கண்ணகி. இந்த 2 பேரும் திருமணம் செய்த அந்த சமயத்தில் எப்படி இருந்தாங்கன்றது மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மற்றதெல்லாம் வேணாம். அது ஏன்னா அதுக்கப்புறம் தான் மாதவிட்ட போயிடுறான் கோவலன். அவனுடைய அலைகள் மயங்கி அதுக்கப்புறம் அப்படி பொருளை பூரா அவளுடைய தோழி காஞ்சன மாலை எடுத்துக்கிறார். அப்புறம் திரும்பி வரையில தான் அவன் கொல்லப்படுறான். இப்போ அந்த சிலம்பு விற்க போகையில் தான் மதுரையிலே கோவலன் கொல்லப்பட்டு கோவலன் புற்றலிலே கொல்லப்பட்டு கண்ணகி உரையிட்டு அழிந்ததாக வரலாறு. இதை மட்டும் அவங்க எப்படி முதலில் திருமணமாகி இருப்பாங்கள்ல, அப்போ எப்படி இருந்தார்கள் என்பதை மட்டும் கொஞ்சம் 2 கதைகள் 2 வரியில் சொல்லிட்டு முடித்தேன். 4 வரியில் முடிச்சிடறேன். மாசரு பொன்னே வளம்புரி முத்தே, காசரு விரையே கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய் ஆறுயிர் மருந்தே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ. இப்படியாக கோவலன் கண்ணகி தம்பதியருடைய வாழ்க்கையின் நிலையாமையை அறிந்தவர்கள் போல் இணைந்த பாம்புகள் போன்றும் பாருங்க அவங்க எப்படி இருந்திருக்காங்க லைஃப். முதல்ல இணைந்த பாம்புகள் போன்றும் மன்மதனும் ரதியும் போன்றும் சில ஆண்டு காலம் சிறப்பாக மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தனர். இதான் அவங்களுடைய, அதாவது முதலிரவு காட்சின்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்காங்க. கோவலனுக்கு 12 வயது, அவளுக்கு கண்ணகிக்கு 6 வயது. கோவலனுக்கு 12 வயது, கோவலனுக்கு 16 வயது, கண்ணகிக்கு 12 வயது. அப்போ சின்ன வயசுல திருமணம் செஞ்சுவார். மகாத்மா காந்திக்கு சின்ன வயசில் 13 வயசுலாம் திருமணம் நடந்தது. இவன் கோவலனுக்கு 16 வயசு, கண்ணகிக்கு 12 வயசு, 4 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருக்காங்க. இந்த ஒரு பாட்டே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு இளங்கோவடிகள் அற்புதமாக எழுதியுள்ளார். கம்பருக்கு அடுத்து அதாவது கவிதையிலே புகழ் பெற்றவர் இளங்கோவடிகள் தான். இளங்கோவடிகளே அது அவருடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவருடைய அவருடைய வாயினால் கேட்டால்தான் அவருடைய புகழ் தெரியும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவர் பேசும்போது. நான் ரொம்ப ரசித்து கேட்பேங்க. அவர் யூடியூப்பில் அடிக்கடி அதை சொல்லுவார். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் இது சிலப்பதிகாரம் அடுத்த நூல். நான் படித்த நூல்களில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றேன். முடிந்த அளவுக்கு சொல்லுகிறேன் நான் ஒவ்வொரு குறளையும், ஒவ்வொரு புத்தகத்தையும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.